ஸ்ரீ தேவி பாகவதம் 111ஆம் பகுதி. பத்ரகாளியின் தோற்றமும் சம்பராசுரனின் மோகமும். தேவர்களின் ஸ்தோத்திரத்தால் மகிழ்ந்திருந்த தேவி தனது தேகத்திலிருந்து ஒரு சக்தியை தோற்றுவித்தாள். அச்சக்தி பராசக்தியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டதால் கௌசிகை என்றும், அத்தோற்றமானது கருமையும் அகோர தன்மையுடனும் இருந்ததால் பத்ரகாளி என்றும், அசுரர்களுக்கு பயத்தை ஊட்டுவதாக இருந்ததால் காளராத்திரி என்றும் பெயர் பெற்றாள். அந்த மகாதேவி தேவர்களை அன்புடன் நோக்கி, தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதே இவ்வவதாரத்தின் நோக்கமாகும். அதனால் பயப்படாதீர்கள். விரைவில் உங்கள் எதிரிகளான சும்ப நிசும்பர்களை அழித்து உங்களை காப்பேன் என்றாள். பின் சும்ப நிசும்பரது நாட்டிற்கு சென்று ஒரு பூங்காவில் இருந்து இனிமையாக பாடினாள். அந்த கானத்தின் இசையால் சகல ஜீவராசிகளும் மெய் மறந்தன. அப்போது அவ்வழியாக வந்த சண்டன் முண்டன் என்ற அசுரர்கள் அவளது இசையாலும் அழகாலும் மயங்கி சம்பராசுரனிடம் ஓடிச் சென்று வர்ணிக்க முடியாத ஒரு பேரழகி மிக மிக இனிமையாக பூந்தோட்டத்திலிருந்து பாடுகிறாள். அப்படியான ஒரு இனிமை நிறைந்த பாடலை நான் கேட்டதில்லை. மிருகங்கள் பறவைகள் கூட அப்பாடலின் இனிமையால் மெய்மறந்து நடப்பவை தெரியாது மயங்கி கிடக்கின்றன. அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்து உங்கள் பிரிய நாயகியாக்கிக் கொள்ளுங்கள் என்றான். சம்பராசுரனுக்கு முண்டன் கூறியதை கேட்டதும் காமம் தலைக்கு ஏறியது. அதனால் அவன் அருகிலிருந்த சுக்ரீவன் என்னும் அசுரனை அழைத்து, சுக்ரீவா, நீ அழகிகளை வசப்படுத்துவதில் வல்லவன். அதனால் பூந்தோட்டத்திற்கு சென்று பாடிக்கொண்டிருக்கும் அழகியை இனிமையாக பேசி அழைத்து வா. பெண்மை மென்மையானவர்கள், அவர்கள் வன்முறையை விரும்ப மாட்டார்கள். அதனால் இனிமையாக பேசி அவளின் மனதை இனிக்க பண்ணி செயற்படு. ஆகையால் சாமம் தானம் என்ற இரு வகையான மனதை கவரும் மொழிகளை பரிவுடன் பேசி தந்திரமாக அழைத்து வா என்றான். அதை கேட்ட சுக்ரீவன், தேவி இருக்கும் பூஞ்சோலியை அடைந்து, பேரழகான கவர்ச்சி மிக்க பெண்ணே, உனது எழில் எமது நாட்டு பெண்களை விட 1000 மடங்கு உயர்வாக உள்ளது. அதை முண்டன் சொல்ல கேட்ட எமது அரசரான சும்ப மகாராஜன் உன்னை விரும்புகிறார். அதனால் தான் என்னை உன்னிடம் தூதாக அனுப்பியுள்ளார். உனது விருப்பத்தை கூறினாயே, ஆனால் அதை நான் எமது அரசனிடம் கூறி ஆவண செய்கிறேன் என்றான். தூதனே, உனது அரசர்களான சும்பனையும் நிசும்பனையும் நான் அறிவேன். அவனது செல்வ வளங்களையும் பலத்தையும் நான் அறிவேன். அவனை உலகில் உள்ள யாராலும் வெல்ல முடியாது என்று கேள்விப்பட்டமையால் தான் அவனை பார்க்க ஆசையுடன் வந்துள்ளேன். அதனால் நான் கூறுபவற்றை அவனை நீ ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று கூறுவாய். சும்பா, உன்னை போல ஒரு பெரும் பலசாலி உலகிலும் இல்லை. அதுபோல் எல்லா உலகங்களிலும் உள்ள செல்வங்களை எல்லாம் அபகரித்து வந்த பெரும் தனவந்தன், சுந்தர ரூபன், தரும வள்ளல், உலகில் உள்ளவர்கள் உன்னை புகழ்ந்து கூறும் வார்த்தைகளை கேட்டு எனது செவிகள் இனிக்கின்றன. எனது தோழிகளிடம் என்னை விட பலசாலியான ஒருவனையே நான் திருமணம் செய்வேன் என சபதமிட்டுள்ளேன். அவனோடு யுத்தம் செய்து அவன் என்னை வென்றால்தான் நான் அவனை திருமணம் செய்வேன். அதற்காக தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அதனால் என்னுடன் போர் செய்து என்னை நீ வென்ற பின்புதான் நான் உன்னை திருமணம் செய்வேன் என்று சொல் என்று கூறினாள். 111ஆம் பகுதி நிறைவடைந்தது.